வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 23 செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட்டு கண்டினியூவாக தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பட் இன்னைக்கு வந்து ஒரு டீப் நெகட்டிவ்ல இருந்துச்சு. லைக் 25,080 வந்துச்சு. நியர்லி 140 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. பட் அங்கேருந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி க்ரீனுக்கே வந்துச்சு. 150 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி வந்துச்சு. இன்னைக்கு லோவுக்கும் ஹைக்கும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர். பட் கீழே விழுந்தாலும் மேசியில் மண் ஓட்டல அப்படிங்கிற கணக்காக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகுது வித் நெகட்டிவ் பயாஸில். ஓகே, இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும்? அதாவது 25,200 அந்த சப்போர்ட் ஜோன் அரௌண்ட்லேயும் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. H1B விசாவுடைய இம்பேக்ட் முடிஞ்சிருச்சா, அந்த நியூஸோடைய நெகட்டிவ் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸ், வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எல்லாத்தையும் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், ஆல்மோஸ்ட் 55,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் ஐடிலாம் இருக்குது, அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாதீங்க. என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை தான், எவ்ரிடே நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஒருவேளை யூஎஸ்ல வந்து பீக் அவுட் ஆகி அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஏறுமா நினைக்கிறது தெரியல. டெய்லியும் போயிட்டு இருக்குது ஆல் டைம் ஹை. டோ, நாஸ்டாக், S&P 500. எஸ்டர்டே கூட பார்த்தீங்க அப்படின்னா டோ வந்து 0.14%, S&P 500 0.44% அண்ட் நாஸ்டாக் 0.7% வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 10-year பாண்ட் ஈல்டும் வந்து 4.14 அரௌண்டில் சஸ்டெயின் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் பிலோ 97 இருக்குது, லைக் 96.8 சஸ்டெயின் இருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு வந்து ஷட் டவுன். சைனா மார்க்கெட், அதாவது சைனீஸோடைய ஹேங்சங் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 0.7% நியர்லி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு மார்னிங். அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,200 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,070 or 80 இன்னைக்கு வந்துருக்கிற லோ வெர்டிகலாக டவுன் ஆச்சு. லைக் 140 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். பட் அங்கேருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 150 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்துச்சு. இன்னைக்கு லோவுக்கு ஆகிக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஃபைனலாக வந்து 25,170 வந்து செட்டில் ஆகுது, 0.13%. அண்ட் சென்செக்ஸ் 58 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 82,102 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து மெட்டல் இண்டெக்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் இருந்துச்சு. லைக் நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஆட்டோ 0.6%. அதாவது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல ஒரு சேல்ஸ். எஸ்டர்டே வந்து ஹியூஜ் புக்கிங் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹியூஜ் டெலிவரி நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எஃப்எம்சிஜி 1% நியர்லி வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி இண்டெக்ஸ் வந்து கண்டினியூவாக 2 நாளாக டவுனில் இருக்குது. எஸ்டர்டே வந்து நியர்லி 3% டவுனில் இருந்துச்சு. இன்றைக்கி 0.7%. ஸோ இந்த 2 நாளாக வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 4% நியர்லி வந்து டவுன் ஆயிடுது. H1B விசாவுடைய இஷ்யூனால. ஆக்சுவலாக இந்த விசா இஷ்யூஸ் வந்து எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸுக்கு கிடையாது, நியூ எம்ப்ளாயிஸுக்கு தான் இந்த விசா இஷ்யூ அப்படிங்கிற மாதிரியான நியூஸாக வந்துருக்குது. அதுதான் கன்ஃபார்ம் நியூஸு. பட் கண்டினியூவாக வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் ஐடி இண்டெக்ஸ் எல்லாம். அதுக்கு தான் வந்து நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லி கொடுக்கணும்? பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு, பிஸ்னஸ் படி, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படி, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லணும். பட் நம்ம பசங்க வந்து நாம் என்ன சொல்லி வளர்த்துறோம் பசங்களுக்கு? வேலைக்கு போ, அமெரிக்காவுக்கு வேலைக்கு போ, அங்கே போய் ஐடி கம்பெனிலாம் வேலை செய்யி அப்படின்னு தான் சொல்லி அனுப்புகிறோம். இந்த மாதிரி வேலைக்கு போனால் அவங்க மைண்ட் செட்டு அப்படியே வந்துடும். அதனால தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையுமே வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து சிஇஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கம்பெனியோடைய ஓனர்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து மைண்ட் செட்டை வந்து மாற்றணும். பிஸ்னஸ் பண்ணு, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படி அப்படின்னு சொல்லி பண்ணுச்சுங்களே. இப்போ பாரு, ட்ரம்ப் எல்லாத்துக்கும் ஆப் வச்சாருங்களா? இப்போ புதுசாக வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து 80 லட்ச ரூபா கட்டிட்டு தான் நீ வந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப் வச்சுட்டாரு. ஓகே, இதை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.
இன்னைக்கு பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டி நியர்லி 500 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆயிருக்குது லோல இருந்து. மெயினாக வந்து ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 848 ருபீஸ் இப்போ ரீசெண்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விங் அலர்ட் கூட கொடுத்துருங்க. அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு இன்றைக்கி வந்து 870 ருபீஸ் வந்துருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பிக் வால்யூம் வித் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நியர்லி வந்து 500 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி வந்துருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகே, அதுக்கடுத்து வந்து ருப்பி இன்றைக்கி வந்து ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிக்குது. 88.76 வந்துருக்குது. ஓகேங்களா, எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 88.31. நம்ம ருப்பி வந்து ரொம்பவும் வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ருப்பி வந்து அப்ரிசியேட் ஆகணும். அப்ரிசியேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் வரும். ஓகே, பிறகு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ குரூப்ல இருந்து ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார்ஸ் நெக்ஸ்ட் இயர் 2026 செகண்ட் குவார்ட்டரில் வந்து கார் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எஸ்யூவி டைப் கார் வந்து லான்ச் பண்ணுறதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜியோ பிளாக் ராக் இவங்க வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து செபி வந்து ஜியோ அண்ட் பிளாக் ராக் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து அப்ரூவ்ட் கொடுத்துருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு. இப்போ வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது வந்து இன்னைக்கு செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகிருக்குது. அக்டோபர் 7 வரையும் ஓப்பனில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அசெஞ்சர் இவங்க வந்து ஆந்திர பிரதேஷில் நியூ கேம்பஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 12,000 ஜாப்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎம்டிசி ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ரேலி. ஆல்மோஸ்ட் இந்த 15 இயர்ஸில் இல்லாத ஒரு ரேலி இந்த மந்த்தில். ஜிஎம்டிசி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 570-580 ருபீஸ் அரௌண்ட் வந்துருக்குது. அதுக்கடுத்து வந்து ட்ரம்ப் அண்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து மீட் பண்ணுறாங்க. கேட்டால் வந்து என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னா, காசா இஷ்யூ பற்றி நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு நியூஸில் வந்துருக்குது. காசா இஷ்யூஸ் பற்றி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பேசுறது ஓகே, எல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிங்க ஓகே. பட் மெயினாக வந்து ட்ரம்ப்பும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் அகைன் நான் சொல்லிடுறேன். ட்ரம்ப்போடைய ஃபேமிலி வந்து பாகிஸ்தானில் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சு வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் மேஜர் ஸ்டேக் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ட்ரம்ப்போடைய ஃபேமிலிட்டு தான் இருக்குது, எஸ்பெஷலி அவங்க பசங்க கிட்ட இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து பாகிஸ்தானில் ஃபார்ம் பண்ணது ட்ரம்ப்போடைய ஃபேமிலி தான். அதனால தான் வந்து பாகிஸ்தான் கூட ரொம்பவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காக்கல. அதுக்கடுத்த வந்து ஓலா எலக்ட்ரிக் வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பைக் வந்து லான்ச் பண்ணுறதா. இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய ரேட்டு 49,999 ருபீஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது வந்து மூரட் மகா உற்சவ் அப்படின்ட்டு சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மோஸ்ட்லி வந்து லான்ச் பண்ணுறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேல்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்கல் ஏறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து எம்ஆர்எஃப் இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது. 1,56,000 பெர் ஷேருக்கு வந்துருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து மாருதி, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாமே வந்து எஸ்டர்டே நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே பிக் சேல்ஸ் புக்கிங் ஆகிருக்குது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. எஸ்பெஷலி டாடா மோட்டார்ஸ் எஸ்டர்டே வந்து 10,000 வெஹிக்கிள்ஸ் வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. 25,000 என்கொயரிஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ரைட்டு தான், டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுடைய மைண்ட் வைஸ் கேட்குது. என்ன பண்ணுறது, ஜேஎல்ஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, ஜாக்வார் லேண்ட் ரோவர், அது வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து டாடா மோட்டார்ஸை ஏறத்துக்கே விட மாட்டேங்குது. இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து டாடா மோட்டார்ஸ் நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வருது, பட் அங்கேருந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுதுன்னு வச்சுக்காங்களேன். ரீசெண்டாக இப்போ மாருதி, ஹுண்டாய், ஐஷர் மோட்டார், ஹீரோ மோட்டோகார்ப், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த மோட்டார்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து நான் ஸ்டாப் ரேலி மோர் தென் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் டாடா மோட்டார்ஸ் அப்படியே நிற்குது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா, கோல்டு ப்ரைஸ் இன்னைக்கு $3,800 பெர் அவுன்ஸ்க்கு வந்துருக்குது. என்னுடைய டார்கெட் $4,000. ஓகேங்களா, ஸோ $4,000 நோக்கி ரொம்பவும் வேகமாக வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் $4,000 பெர் அவுன்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
யூஎஸோடைய ஃபெட் சேர்பர்சன் இன்னைக்கு நைட்டு 10 o'clock வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து ஃபோக்கஸ் பண்ண என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 50 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. அதாவது ஸ்விங்கோடைய சப்போர்ட் ஜோன் 25,200 பிரேக் அவுட்டு, அங்கேருந்து நியர்லி 25,500 போயிட்டு இப்போ வந்து 25,170 வந்து செட்டில் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோன் தான். 25,000 வரையுமே சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,300 to 400 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்றதுக்கோசரம் மார்க்கெட்டு பேரிஸுக்கு மாறிடுச்சு, அவ்வளோதான் மார்க்கெட்டு அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற கமெண்ட்லாம் கிடையாது. மார்க்கெட் வந்து பார்க்கும்போது அவுட்லுக் செம புல்லிஸாக தான் இருக்குது. பட் இந்த டே ட்ரேடிங்கை வந்து பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் வருது. இந்த இப்போ ஒரு நல்ல ரேலி வந்துச்சு, H1B விசா இஷ்யூ, அதனால் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்போ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸில் நம்ம காமர்ஸ் மினிஸ்ட்ரி அங்கே ட்ரேட் டீல் பேசியிருக்கிறாங்க. பட் அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியல. பட் இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் போயிட்டுருக்குது. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் இறங்குறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை. ஒரு பெரிய கிராஷ் வரும் அவ்வளோதான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஓகேங்களா? ட்ரம்ப் வந்து இன்னமும் வந்து ஒரு 25% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதனோட இம்பேக்ட் ஒரு 2 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹெவியாக பையிங்கில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வீக்கில் நிறைய நியூ ஃபண்ட் ஆஃபர் வருது, NFO வருது. இதனுடைய ஃபண்ட் எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் நம்ம மார்க்கெட்டில் வந்து உள்ளே வரப்போகுது. ஓகேங்களா? அதனால் வந்து மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரும் இருக்கலாம். ஓகேங்களா? ரைட். டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இதை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி தேர்ஸ்டே தான், நடுவில் வந்து வெனஸ்டே இருக்குது. எனிவே இப்போ 82,000ங்கிறது அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டியோடைய 50 மினிட்ஸ் கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,080. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இண்டிகேட் பண்ணுது டே ட்ரேடிங்கை பொறுத்தவரையும். அதுக்கு கீழே வரும்போது 25,050ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,260, thereafter 25,320. 25,330க்கு மேலே போச்சு அப்படின்னா 360 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேஜராக வந்து 25,450. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இந்த லெவலுக்கு கீழே போகிறதுக்குண்டான வாய்ப்பு ஒரு பெரிய லெவலில் இல்லை, பார்க்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எஸ்டர்டே நான் லைன் ட்ராப் பண்ணியிருந்தேன் சப்போர்ட் ஜோன் அப்படின்னு. கரெக்டாக அந்த லெவல் தான் இன்னைக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே போட்டிருந்த அதே ட்ரெண்ட் லைன் தான் 55,600. ஒன்ஸ் இஃப் ஸ்டேஸ் above 55,600 then will move to 55,080. ஓகேங்களா? ஸோ 55,600க்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சுன்னா 55,800 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,400 தென் 55,200. ஓகேங்களா?